வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ராஜஸ்தானில் ஏடிஎம் இயந்திரத்தை கேஸ் கட்டரால் வெட்டி எடுத்து 37 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் சிசிடிவி கேமராவில் கருப்பு ஸ்ப்ரே அடித்து கைவரிசை காட்டிய கும்பல் சிக்குமா? ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பி வைக்கப்பட்டதை அறிந்த கொள்ளையர்கள் கொத்தாக லட்சக்கணக்கில் மூட்டை கட்டி தூக்கிச் சென்றுள்ளனர். வெள்ளை நிற காரில் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வந்தவர்கள் 12 நிமிடங்களில் கொள்ளையை அரங்கேற்றிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். தென் மாநிலங்களை தொடர்ந்து வட மாநிலங்களை மிரட்டும் முகமூடி கொள்ளையர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுன் நகரில் சாலிகோரம் எஸ்பிஐ ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இந்த ஏடிஎம் மையத்திற்குள் அதிகாலை 3 மணியளவில் முகமூடி அணிந்து கொண்டு ஒருவர் நுழைந்துள்ளார். முதலில் அந்த நபர் தடயத்தை மறைக்கும் நோக்கில் ஏடிஎம் மையத்திற்கு வெளியே இருந்த சிசிடிவி கேமராவில் கருப்பு நிற ஸ்ப்ரே அடித்திருக்கிறார். பின்னர் உள்ளே இருந்த சிசிடிவி கேமராவிலும் ஸ்ப்ரே அடித்து கொள்ளையை அரங்கேற்றியுள்ளார். அதைத் தொடர்ந்து கேஸ் கட்டருடன் மற்ற நபர்கள் உள்ளே புகுந்துள்ளனர். ஏற்கனவே பக்காவாக பிளானுடன் வந்தவர்கள் கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து அதற்குள் கட்டுக்கட்டாக இருந்த பணத்தை எடுத்துள்ளனர். பின்னர் ரெடியாக கொண்டு வந்த பைக்குள் பணத்தை போட்டுக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். ஏடிஎம் திருட்டு தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 நாட்களுக்கு முன்புதான் கொள்ளை நடைபெற்ற ஏடிஎம் இயந்திரத்தில் 500 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளாக 39 லட்சம் ரூபாய் நிரப்பப்பட்டுள்ளது. அதில் ஏடிஎம் கார்டு மூலம் வாடிக்கையாளர்கள் 1 லட்சம் ரூபாயை மட்டுமே எடுத்துள்ளனர். கொள்ளையர்கள் கேஸ் கட்டர் மூலம் இயந்திரத்தை வெட்டும் போது 100 ரூபாய் கொண்ட 2 கட்டுகள் எரிந்ததால் அங்கேயே போட்டுவிட்டு சென்றனர். மேலும் 3 கட்டுகள் உள்ளே சிக்கி உள்ளன. எஞ்சிய 37,50,000 ரூபாயையும் கொள்ளையர்கள் மொத்தமாக வாரி சுருட்டி எடுத்துக் கொண்டு சென்றுள்ளனர். 12 நிமிடங்களில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையை அரங்கேற்றிய முகமூடி கொள்ளையர்கள் வெளியே தயாராக நிறுத்தி வைத்திருந்த வெள்ளை நிற காரில் ஏறி தப்பி ஓடி உள்ளனர். அவர்கள் சென்ற வழியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 3ஆம் தேதி தெலங்கானாவில் ரங்கரெட்டி மாவட்டத்தில் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் 4 நிமிடத்திற்குள் 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தனர். அப்போது சிசிடிவி கேமராவில் கருப்பு ஸ்ப்ரே அடித்து கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து அதில் இருந்த பணத்தை அள்ளி சென்றனர். அதே பாணியில் தற்போது ராஜஸ்தானிலும் ஏடிஎம் கொள்ளை அரங்கேறி உள்ளது. தென் மாநிலங்களை மிரட்டி வந்த முகமூடி கொள்ளையர்கள் வட மாநிலங்களில் தங்களது திருட்டு வேலையை ஆரம்பித்துள்ளார்களா என சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் ஏடிஎம் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர்.